பச்சம் நிறைக்கும் நஞ்சை கொசக்குடியில் அக்கணி சூளையிலே வதரித்தம் அயவளே ஜக்கம்மா தொட்டிச்சி தாளம்மா வச்சையம்மா வளக்காரி படக்காரி சுடுகாட்டுக்கால் சாம கோடாய் எடுகுட்டழைப்புக்கு ஓடி வந்து உட்காணி கணந்தாய். வணக்கமுங்கோ. இன்றைய பதிவில் நாம் என்ன தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஆண் பெண் வசீகரத்தை உண்டாக்கக்கூடிய, கணவன் மனைவி வசியத்தை உண்டாக்கக்கூடிய மதன தைலம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா, இந்த மதன தைலமானது அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா, திருமணமாகி உடனே வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவுகள் வந்துடும். அப்படி சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோவிச்சுக்கிட்டு அப்பா வீட்டில் வந்து இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய நாத்தனார்மார்கள் அல்லது உறவினர்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய ஒரு வைத்தியத்தை சொல்லிட்டு இதுபோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மதன தைலம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா சம்போக தைலன்னு சொல்லுவோம், மதன தைலன்னு சொல்லுவோம், அல்லது குறி தைலன்னு சொல்லுவோம். இந்த 3 பேர் சொல்லுவோம் இதுக்கு. இதை வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவங்க கையில் கொடுத்து நீங்கள் 2 பேரும் கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்துருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய குறியில் தடவிட்டு சேர்ந்துருங்க. அப்படி இருந்தாலும் கணவன் நம்ம வந்து என்ன சொன்னாலும் நம்மளுடைய கணவர் கேட்பார் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா, கணவன் மனைவி சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடிய பட்சத்தில் இந்த தைலத்தை வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்து ஊரில் இருக்கக்கூடிய வைத்தியத்தை சொல்லி வாங்கி கொடுத்து அவங்கள்ட்ட தெரியாமல் கொடுத்து அனுப்புவாங்க. நீங்கள் சேர்ந்துருக்கும் போது இதை உங்களுடைய குறியில் தடவிட்டு நீங்கள் தாம்பத்தியத்தில் இருங்க, உங்கள் கணவர் என்ன சொன்னாலும் கேட்பார் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறையில் அந்த காலங்களில் வந்து பயன்படுத்தினாங்க. அதே போல் ஆண் பெண் விருப்பப்படக்கூடியவர்கள் தாம்பத்தியத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த தைலத்தை தடவி சம்போகம் இருக்கக்கூடிய இடத்துல, அதாவது பார்த்திங்கன்னா தாம்பத்தியம் இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த 2 பேருக்குமானது வசீகரமானது உண்டாயிரும். அப்படி வசீகரமானது உண்டானது அது நிரந்தரமான வசீகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரியமாக பயன்படுத்திட்டு வரோம். இன்றைக்கி மை கொடுத்தோ மருந்து கொடுத்தோ மாற்ற முடியல அப்படின்னா எளிய முறையில் கணவன் மனைக்குள்ளே அடிக்கடி சண்டை சச்சரவு வருது, என்னை விட்டு பிரிஞ்சு போயிடறாங்க, நம்ம சொல்லக்கூடிய சொல்லி கட்டுப்பட மாட்டாங்க, அம்மா அப்பா பேச்சை கேட்குறாங்க அப்படி சொல்லி குடும்பத்தில் நிறைய சண்டை சச்சரவு வருது, ஈகோ பிரச்சனை வருது, தவறான பழக்க வழக்கத்தால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் உண்டாகிட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த தைலத்தை பொறுத்தவரை கணவன் மனைவிக்குள்ளே அல்லது ஆண் பெண் வசியத்துக்குள்ளே யாரை வசியப்படுத்தணும் அவர்களுக்குள் இந்த தைலத்தை தடவி அவர்களோடு சேர்ந்திருந்தால் போதும். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வசீகரத்தை உண்டாக்கக்கூடியது, எப்போதும் நிரந்தரமான ஒரு வசீகரத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு தைலம். இந்த முறையை பொறுத்தளவு பழங்காலமாக பயன்பாட்டில் உள்ளது. நிறைய பேருக்கு இந்த தைலத்தை பற்றி தெரியாது. இப்போ நம்ம வந்து சிரமப்பட்டு நம்ம இந்த தைலத்தை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு பேர் சொல்லுவாங்க. எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா குறி தைலம்னு சொல்லுவோம். குறி தைலம்னா என்னென்னா, ஆண் பெண் அவங்களுடைய குறியில் தடவி தாம்பத்தியத்தில் இருக்கிறதுனால குறி தைலம்னு சொல்லுவோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தைலம்னு சொல்லுவோம், குறி தைலம்னு சொல்லுவோம். குறி தைலம், மதன தைலம், சம்போக தைலம்னு சொல்லுவோம். இதை வந்து பார்த்திங்கன்னா செய்யக்கூடிய முறையை பொறுத்தளவு ஓலைச்சுவடியில் கொடுத்துருக்காங்க. இந்த முறையை இப்போதைக்கு பார்ப்போம். சுவடியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுட்டு மொத்தமாக வச்சு நம்ம கண்டுபிடிச்சி செய்கிறது வந்து சிரமமாக இருக்கிறதுனால நம்ம அதற்கான உண்டான ஓலைச்சுவடியில் நான் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பார்ப்போம் என்னுடைய பாடல் என்னன்னு பார்ப்போம். தலையில் வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மதன தைலம், சம்போக தைலம், இதை வந்து பார்த்திங்கன்னா தாம்பத்தியம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள் நிரந்தர வசீகரத்தை ஒருவர் சொல் ஒருவர் கேட்பதற்கு கொடுக்கக்கூடிய முறை வந்து இந்த முறைக்கான பாடல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ படிப்போம். மாசி வெறியண்ணன் மனையாளாம் காமாட்சி கொள்ளி மலகருப்பன் கொண்டழைத்து மூவரையும் சிந்தையிலே தான் வணங்கி சிரமமின்றி கவிதொடுப்பேன் சதிபதி தான் மயங்க சம்போக குளித்தைலம் செய்யும் முறை சொல்வேன் செவிகூர்ந்து கேளப்பா அப்பனே சுபநாளில் தைமஞ்சம் கரிகண்ணி தொடுவாடி ராமபத்தி இந்நான்கு மூலிபூவும் இட்ட சாபதோஷம் நீக்கி கைகணம் தான் கிள்ளி காரிய களமிட்டு காராம்பசு நெய்யுமிட்டு காலம் 3 நாளூர களவாயில் மண் சீலை கட்டி
களக்குண்டி துவாரமிட்டு பீங்கான் சாடிகட்டி பிசகாது மண்ணடைத்து அப்பனே ஈரடியில் ஆள் அகல குழிகிள்ளி காராம் பசுவரட்டி கணக்காய் குழியடுக்கி மூழி கொண்ட பாண்டமதை முறையாய் உள்ளிறக்கி தீமூட்டி புடமிடவே தீசூட்டில் மதனதைலம் பீங்கான் பாத்திரத்துள் பிளிபிளியாய் வடியுமப்பா இந்தனல் தைலமதை இட்டடைத்து சீசாவில் சதிபதி கூடு முன்னே சம்போக குறிபூசி புணர்ந்திடவே சதிபதியும் புரியா மதிமயங்கி வசியாதி உண்டாகும் வாழ்நாள் எந்நாளும் இட்டார் விரிந்தாலும் இணைபிரிய மாட்டாரே சம்போகம் கூடு முன்னே சாடுவாய் இத்தைலம் காமனார் சாஸ்திரத்தில் கண்டு சொன்ன முறைதப்பான்னு சொல்லி இந்த பாடல் இருக்குது. இதனுடைய விளக்கம் என்னன்னு பார்ப்போம். இதை வந்து பார்த்திங்கன்னா 2 ஓலையில் எழுதியிருக்கிறாங்க. சுவடியில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஓலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடல் எழுதியிருக்கிறாங்க. இதனுடைய விளக்கம் என்னன்னு பார்ப்போம். மாசி வெறியண்ணன் மனையாளாம் காமாட்சி கொல்லி மலைகருப்பன் கொண்டழைத்து மூவரையும் சிந்தையிலே தன்வணங்கி சிரமமின்றி கவிதுடுப்பின். அதாவது பார்த்திங்கன்னா கொல்லிமலையில் இருக்கக்கூடிய கொல்லிமலை கருப்பனையும் மாசி வெறியண்ணனையும் காமாட்சி தேவியும் இந்த 3 பேரையும் மனசார வணங்கி அழைச்சி அவர்களை சிந்தையிலேயே அவர்களை நான் வணங்கி சிரமமின்றி நான் கஷ்டப்படமாக இந்த கவியை சொல்ல போகிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து சதிபதி தான்மயங்க சம்போக குளிதையிலம் செய்யும் முறை சொல்வேன் செவிகூர்ந்து கேளப்பா. அதாவது பார்த்திங்கன்னா ஆணும் பெண்ணும் மயங்கி இருக்கக்கூடிய வசியத்தை உண்டாக்கக்கூடிய தாம்பத்தியத்தை உருவாக்கக்கூடிய குளித இளம் செய்யக்கூடிய முறையை சொல்கின்றேன் செவிகூர்ந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதை வந்து பார்த்திங்கன்னா நல்ல கூர்மையாக்கி கேளப்பா அப்படி சொல்கிறாங்க. அடுத்ததாக அப்பனே சுபநாளி தைமஞ்சம் கரிகண்ணி தொடுவாடி ராமபத்தி. அதாவது பார்த்திங்கன்னா தைமஞ்சம் அப்பனே சுபநாளாம் அப்பனேன்னா அப்பனே மகனே நல்ல ஒரு நாளில் வந்து பார்த்திங்கன்னா தைமஞ்சம் கரிகண்ணி தொடுவாடி ராமபத்தி. அதாவது பார்த்திங்கன்னா தைமஞ்சம் அப்படின்னா என்ன அப்படின்னு தைமஞ்ச பூ கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. தைமஞ்ச பூன்னா ஆவாரம் பூ இருக்குது பார்த்திங்களா, அந்த ஆவாரம் பூவை தான் தைமஞ்சன்னு சொல்லுவோம். தைமஞ்ச பூ. அடுத்து வந்து கரிகண்ணினா கரிசலாங்கண்ணி. அடுத்ததாக தொடுவாடினா தொட்டால்வாடி இருக்குல்ல, அந்த தொட்டால்வாடி. ராமபத்தி அப்படின்னா ராமபத்தி ராமனுடைய பத்தினி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீதாதேவி. அதுதான் சீதாதேவி. சீதேவி செங்கல நீர் அப்படின்னு கேள்விப்பட்டீங்களா, அந்த மூலிகையினுடைய பூ. இந்த 4 பூவினுடைய இந்நான்கு மூலிபூவும் இட்ட சாப தோஷம் நீக்கி கைகணம் தான்கள்ளி காரிய களமிட்டு. அதாவது பார்த்திங்கன்னா இந்த 4 மூலிகையினுடைய பூவையும் கையளவு கிள்ளி கைகணம் கையில் பிடிக்க முடிஞ்ச அளவுக்கு கிள்ளி ஒரே அளவு கிள்ள சொல்கிறாங்க. இதை 4 மூலிகையினுடைய பூன்னு சொல்கிறேன் பாருங்கள். 1 ஆவாரம்பூ, 2 கரிசலாங்கண்ணி பூ, 3வது வந்து தொட்டால்வாடி பூ, அடுத்ததாக ராமபத்தினா சீதேவி செங்கலனி இருக்குல்ல அந்த மூலிகையினுடைய பூ. இந்த 4 மூலிகையினுடைய பூவையும் அதாவது சீசனுக்கு தான் பூக்கும். இதை வந்து நம்ம பறித்து வந்து பதப்படுத்தி எடுத்து வச்சுக்கணும். இந்த தைல செய்யக்கூடிய பட்சத்தில் அது கையளவு எடுத்து இதை வந்து பார்த்திங்கன்னா அதை புடம் போட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தைலமாக எடுத்துக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ 4 மூலிகையினுடைய பூவையும் கைப்பிடி அளவு எடுக்க சொல்லலாம். இந்நான்கு மூலி பூவும் இட்ட சாப தோஷம் நீக்கி கைகணம் தான்கள்ளி காரிய களமிட்டு. நம்ம என்ன காரியம் செய்வோமோ அந்த காரியத்துக்கு தேவையான ஒரு களையத்தில் இந்த 4 மூலிகையினுடைய பூவையும் போட்டு காராம்பசு நெய்யும் இட்டு. இதை வந்து காராம்பசு இருக்குது வந்து இந்த காராம்பசினுடைய நெய்யை வந்து இதில் ஊற்றி காலம் 3 நாள் ஊற 3 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பூக்களையெல்லாம் இந்த பூவை வந்து நெய்யோடு விட்டு களையத்தில் விட்டு ஊற வச்சிட சொல்லிக்கிறாங்க. அடுத்து களவாயில் மண் சீலை கட்டி. இந்த களையம் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த களையத்தினுடைய வாயில் வந்து பார்த்திங்கன்னா மண்ணையும் அந்த துணி இருக்குது பார்த்திங்களா, துணியையும் குழச்சி அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தை வச்சு அந்த திரைவாயை வந்து பார்த்திங்கன்னா அந்த களையத்தினுடைய வாயை வந்து அடைக்க சொல்கிறாங்க மேலே. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா களக்குண்டி துவாரமிட்டு. அந்த மண் பாத்திரம் இருக்குல்ல, அந்த மண் பாத்திரத்தினுடைய பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா துவாரம் ஓட்டை சின்னதாக ஓட்டை போட்டுக்க சொல்கிறாங்க. ஓட்டை போட்டு பீங்கான் சாடி கட்டி. பீங்கான் பாத்திரங்கள்லாம் அந்த பீங்கான் பாத்திரத்தை அதுக்கு பின்னாடி வச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா பிசகாது மண்ணடைத்து அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அந்த பிசகாம்னா எடுத்துகிட்டு வராத அளவுக்கு மறுபடியும் துணியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குழச்ச வதியை பூசி அந்த பீங்கான் பாத்திரத்தை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அந்த களையத்தையும் அந்த பீங்கான் பாத்திரையும் அந்த துவாரத்துக்கு நேராக வச்சு ஒட்டிடணும். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா
அப்பனே ஈரடியில் ஆள் அகல குழிகிள்ளி. இந்த பாத்திரத்தை வந்து நம்ம செய்து வச்ச பிறகு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு 2க்கு 2 அடி, ஒரு 2 அடியில் வந்து பார்த்திங்கன்னா குழி நேராக 2 அடியில் அகலமும் 2 அடி அகலம் 2 அடி நீளம் இந்த அளவுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழியை பறித்து என்ன பண்ணுறா சொல்கிறாங்கன்னா, அப்பனே ஈரடியில் ஆள் அகல குழிகிள்ளி காராம் பசு வரட்டி கணக்காய் குழி எடுக்கி. காராம் பசு இருக்குல்ல, அந்த காராம் பசுனுடைய வரட்டி, அந்த சாணத்தில் இருக்கக்கூடிய சாணத்தை தட்டி அதை வரட்டி எடுத்து வச்சு அதை வந்து நல்லா காயப்பட்டு எடுத்து அந்த குழியில் எந்த அளவுக்கு அடங்குமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுக்கி சொல்கிறாங்க. கணக்காய் குழி அடுக்கி அந்த குழியில் அடுக்கி வச்சுட்டு அடுத்து என்னதுன்னா குழி கொண்ட குழிங்கிரி மூடி கொண்ட பாண்டமதை முறையாய் உள்ளிறக்கி. அந்த மூலிகையை சேர்த்து வச்சுருக்கோம்ல, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பாத்திரம் வந்து செஞ்சு வச்சுருக்கோம்ல, அந்த பாத்திரத்தை அந்த குழிக்குள்ளே அந்த வரட்டி மேலே வச்சு தீ மூட்டி புடமிடவே தீ சூட்டில் மதன தைலம். தீயை மூட்டி அந்த அதில் வந்து பார்த்திங்கன்னா பற்ற வச்சுட்டு அந்த வரட்டியை வந்து எரிய விடக்கூடிய பட்சத்தில் தீ மூட்டி புடமிடவே தீ சூட்டில் மதன தைலம். அந்த எரியக்கூடிய பட்சம் அந்த வரட்டி நல்லா எரியக்கூடிய பட்சத்தில் எப்படி ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் எரியணும். அப்படி எரியக்கூடிய பட்சத்தில் என்ன ஆகும் தெரியுமா, தீ சூட்டில் மதன தைலம். அதில் உள்ளே இருக்கக்கூடிய தைலமானது அந்த பூவிலேருந்து அந்த நெய்யிலேருந்து வரக்கூடிய தைலமானது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே படிப்படியாக இறங்கும், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே துளி துளியாக இறங்கும். பீங்கான் பாத்திரத்துள் பிழிவிழியாய் வடியும். இப்போ பிழிவிழியான துளி துளியாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வடியும், அந்த ஹீட்டில் வந்து உருகி அதனுடைய தைலமானது வலியும். பீங்கான் பாத்திரத்துள் பிழிவிழியாய் வடியும் அப்பா இந்த நல் தைலமதை இட்டடைத்து சீசாவை. இந்த தைலத்தை நம்ம எடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த நல் தைலமதை இட்டடைத்து சீசாவில் ஒரு கண்ணாடி சீசா பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு சதிபதி கூடும் முன்னே ஆணும் பெண்ணும் தாம்பத்தில் இருக்கிறதுக்கு முன்னாடி சம்போக குறிபூசி, அதாவது அவர் ஆணாக இருந்தால் அவருடைய ஆண் குறியில், பெண்ணாக அவருடைய பெண் குறியில் பூசிட்டு புணர்ந்திடவே சதிபதியும் புரியா மதிமயங்கி. 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா இது போல் தடவிட்டு, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தால் அவரவருக்கு தடவிட்டு, அவர் கூட ஆணாக இருந்தால் பெண் கூட, பெண்ணாக இருந்தால் ஆண் கூட தாம்பத்தியத்தில் கணவன் மனைவியானவர் இருக்கக்கூடிய பட்சத்தில் புரியா மதிமயங்கி 2 பேரும் வசியத்துக்கு உண்டாயிருவாங்க. தாம்பத்தியம் இருக்கக்கூடிய பட்சத்தில் 2 பேருக்கும் வந்து ஒரு இனம் புரியாத ஒரு வசியம் உண்டாயிரும்னு சொல்கிறாங்க. வசியாதி உண்டாகும் வாழ்நாள் என்னாலும், எப்போதுமே அவர்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வசீகரமானது உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்டார் விரித்தாலும் இணை விரிய மாட்டார். இது ரொம்ப முக்கியமான, இட்டார் விரித்தாலும் இணை விரிய மாட்டார். அதாவது நம்மளை பெற்றவங்களே நம்மளை பிரித்து வைக்கணும்னு நினச்சா கூட இப்படி இந்த தைலத்தை பூசி தாம்பத்தியம் இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர்களால் கூட பிரிக்க முடியாது. 2 பேர் பிரிய மாட்டாங்க. அவர் கணவன் விட்டு மனைவி, மனைவி விட்டு கணவரும் இருக்க மாட்டாங்க, எப்போதும் ஒன்றாக இருப்பாங்க, அவர்கள் யாராலும் பிரிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இட்டார் விரித்தாலும் இணை விரிய மாட்டாரே சம்போகம் கூடு முன்னே சாடுவாய் தைலம். சம்போகம்னா தாம்பத்தியம் இருக்கக்கூடிய முன்னாடி இந்த தைலத்தை கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் இதை தடவிட்டு நாம் யார் கூட வசீகரம் உண்டாகனா அவர் கூட தாம்பத்தியத்தில் இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த வசீகரமானது உண்டாகும்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக சாடுவாய் தைலம் காமனார் சாஸ்திரத்தில் கண்டு சொன்ன முறையதப்பா. காமசாஸ்திரம் இருக்குல்ல, காமனார் சாஸ்திரம் சொல்லியிருக்காங்க. காமசாஸ்திரத்தில் கண்டு அதில் வந்து கண்டு அவர்கள் அனுபவபூர்வமாக சொல்லி வைத்த முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான முறை, முக்கியமான பாடம் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதை வந்து விருப்பப்படக்கூடியவர்கள் செய்து பயன்பெறுங்கள்.